டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். நல்ல கீரைங்கிற பிராண்டை கீரைக்காகவே உருவாக்கி அதை ஒரு சமூக உணர்வோடு நடத்திக்கிட்டு வர ஜெகனுக்கு 2 விதமான சவால்கள் உண்டு அப்படின்னு போன பகுதியில் பார்த்தோம். முதல் சவால் ப்ரொடக்ஷனில். கீரை ஒரு சில மாதங்களில் சரியாக கிடைக்காதுனாலும் ஒரு பிராண்டை உருவாக்கிட்டு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சாக்குப்போக்குகள் சொல்ல முடியாது இல்லையா? அப்போ ஜெகன் இது நமக்கு ஒத்து வராதுன்னு நினச்ச ஒரு விஷயம்தான் அவருக்கு இந்த சவாலுக்கான தீர்ப்பையும் கொடுத்துருக்கு. பாலிஹவுஸ் இது விவசாயிகளுக்கு கை கொடுக்குற ஒரு தொழில்நுட்பம். பசுமை குடில் விவசாயம் அப்படின்னு இதை சொல்லலாம். இது வெளிநாடுகளுக்கு தான் தேவை, அவங்களுக்கு வேணா ஒத்து வரலாம், நமக்கெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தான் திடமாக நம்பிக்கிட்டு இருந்தார் ஜெகன். ஆச்சி மசாலா குழுமத்திலிருந்து இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிது. ரெட் ரெவல்யூஷன். தமிழ்நாட்டில் மிளகாய் உற்பத்தியை பெருக்கணும், தமிழ்நாட்டு விவசாயிகள் இயற்கை விவசாயம் மூலமாக இந்த கேஷ் கிராப்பை உற்பத்தி செஞ்சு பயனடையணும் அப்படின்னு தொடங்கப்பட்ட ஒரு புரட்சின்னு இதை வச்சுக்கலாம். இதனால் ஆச்சி மசாலாக்கும் சரி விவசாயிகளுக்கும் சரி ஒரு நல்ல வின் வின் சுச்சுவேஷன் நிச்சயமாக கிடைக்கும் இல்லையா? இந்த மிளகாய் உற்பத்தியை பற்றி ஆழமாக தெரிஞ்சுக்க எப்பவும் போல ஆராய்ச்சியில் இறங்கினார். பல இடங்களுக்கு பயணப்பட்டார் ஜெகன். இந்தியாவோட மொத்த மிளகாய் உற்பத்தியில் 0.2% தான் தமிழ்நாட்டோட பங்குன்னும் தெலுங்கானாவோட பங்கு 35% அப்படின்னும் அவருக்கு தெரிய வந்தது. இதுக்கு 1960களில் நாமளும் மிளகாய் உற்பத்தி செஞ்சுக்கிட்டு தான் இருந்திருக்கோம். ஆனால் ஏதோ காரணங்கள்னால நிறுத்திட்டோங்கிறதும் அவருக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கு. நம்மக்கிட்ட இருந்த ஒன்று வெளியில் போச்சு, எப்படியும் திரும்ப அதை இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கமும் தீர்மானமும் ஜெகன்கிட்ட நிறையவே இருந்தது. ஆட்சி குழுமத்தோட முழு ஒத்துழைப்பும் இதுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் விவசாயிகளை கன்வின்ஸ் செய்கிறதுல சவால்கள் இருக்க தான் செஞ்சுது. அதுவரை சாதாரணமாக பயிர் செஞ்சுக்கிட்டு இருந்த நெல் தானியங்கள் கரும்பு இதையெல்லாம் விட்டுட்டு மிளகாயை போடுங்க, அது ஒரு கேஷ் கிராப், வருமானம் நிறைய கிடைக்கும் அப்படின்னெல்லாம் சொன்னால் எதுக்காக அவங்க நம்ப முடியும்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஏதாவது தப்பாக போனால் இருக்கிறதும் கிடைக்காம போயிடுமோ அப்படிங்கிற பயம் நியாயமான ஒன்று தானே. இங்கே தான் ஆச்சி மசாலா குழுமம் அவங்கக்கிட்ட ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாங்க. அவங்க உற்பத்தி செய்கிற மிளகாய்க்கு குறைந்தபட்சம் ஒரு விலையை தரோன்னு சொன்னாங்க. மார்க்கெட்டில் அதுக்கு மேலே அதிக விலை விற்றா அந்த பணமும் விவசாயிகளை சேர்ந்தது தான் அப்படின்னு சொன்னாங்க. மெதுவாக விவசாயிகளுக்கும் இந்த ரெட் ரெவல்யூஷன் மேலே நம்பிக்கை வர ஆரம்பிச்சுது. 1 இல்லை 2 இல்லை 200 மீட்டிங்ஸ் நடத்தியிருக்காங்க. திருவள்ளூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 300 ஏக்கர் நிலத்தில் 400 விவசாயிகளோட ஒத்துழைப்போட மிளகாய் உற்பத்தியை செய்ய தொடங்கினாங்க நல்ல கீரையும் ஆட்சி குழுமமும். அவங்களுக்கு தரமான விதைகளை கொடுக்கணும் இல்லையா? அப்போ 20 லட்சம் ரூபாய்க்கு விதைகளை வாங்கினார் ஜெகன். இத்தனை பணம் கொடுத்து வாங்கினா ஒன்று கூட வீணாக போயிடக்கூடாது. அதுக்கு அவருக்கு ஒரு சொல்யூஷனாக கிடைச்சது தான் பாலிஹவுஸ் ஃபார்மிங், பசுமை குடில் விவசாயம். ஒரே சீராக, அதாவது கன்சிஸ்டண்ட்டாக தரம் கொடுக்கணுன்னா இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினா நிச்சயம் முடியுங்கிற நம்பிக்கை அவருக்கு வந்தது. இப்படி செஞ்சால் முறையான நீர்ப்பாசன அமைப்பை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிட்டார். கீரையாக இருந்தாலும் சரி, மிளகாயாக இருந்தாலும் சரி, எக்ஸாட்டிக்காக, அதாவது நமக்கு அதிகம் பழக்கமில்லாத காய்கறிகளாக இருந்தாலும் சரி, இவை நிலையான தரத்தோட உற்பத்தி செய்யணும்னா பாலிஹவுஸ் மிக அவசியம்னு உணர்ந்து அந்த முறையை பயன்படுத்த தொடங்கினர். நல்ல கீரைக்கு சேல்ஸ்லேயும் சப்ளை செயின், டெலிவரி இவற்றில் சவால்கள் இருந்தது. இதுக்கு அவங்க இப்போ கண்டுபிடிச்ச சொல்யூஷன் ஸ்விக்கியோட பார்ட்னர்ஷிப். உற்பத்தி பெருக்கம் அதிகமாக ஆக இந்த சப்ளை செயின் மற்றும் டெலிவரி இஷ்யூஸ் இவற்றை சரியாக கையாள முடியும் அப்படிங்கிறது ஜெகனோட நம்பிக்கை. நூற்றுக்கணக்கான ஏக்கர்களில் இப்போ விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆயிரக்கணக்கான ஏக்கர்களுக்கு போகணும்னா முதலீடு வேண்டாமா? நமக்கு இந்த கேள்வி வருதா இல்லையா? இதுக்கு ஜெகனோட பதில் என்ன? அதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இன்றைய பகுதியிலிருந்து நமக்கான 2 பாடங்கள். முதல் பாடம், பல நேரம் நாம் இதுதான் வேலைக்காகும், வேறு எதுவும் நமக்கு ஒத்து வராதுன்னு நினைக்கலாம். ஆனால் எத்தனை நேரம் நாம் பிடிச்ச மயிலுக்கு 3 கால்னு சாதிக்கிறோம். நம்மளோட முடிவு தவறுன்னு புரிஞ்சாலும்
அதை உணர்ந்து நாம் பாதையை மாற்றிக்கிட்டா சுற்றி இருக்கிறவங்க யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோ, நமக்கு நிலையான புத்தி இல்லை, மனசு இல்லைன்னு விமர்சனம் பண்ணுவாங்களோ அப்படின்னு நம்ம கவனம் நம்ம மேலே, நமக்கு இருக்கிற பேர் மேலே, நம்ம கௌரவம் மேலே இருந்தால் நிறுவனத்துக்கு தேவையான விஷயங்களில் சரியான முடிவுகள் எடுக்க முடியுமா? பாலி ஹவுஸ் நமக்கு சரியாக இருக்காதுன்னு தானே முதல்ல ஜெகன் நினச்சார். ஆனால் அதற்கான சூழ்நிலை உருவானதும் தான் நினைச்சதை பற்றி நினைக்காம நல்ல கீரைக்கு, நல்ல கீரையை நம்பி இருக்கிற விவசாயிகளுக்கு இது பிரயோஜனப்படுமான்னு தானே யோசித்தார். நிச்சயம் இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு தெரிஞ்சதும் தன் எண்ணத்தை மாற்றிக்கிட்டு அதை வெளிப்படையாகவும் சொன்னாரா இல்லையா? ஸோ ஒரு ஆண்டர்ப்ரனர் எடுக்கிற முடிவுகள் தனிப்பட்ட முறையில் தங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்குமா, இல்லை நிறுவனத்துக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் பெனிஃபிஷியலாக இருக்குமான்னு கேட்டுக்கிட்டு தான் முடிவெடுக்கணும். இது ஒரு மிக மிக முக்கியமான பாடம். ரெண்டாவது, தொழில் வளர ஒரு நல்ல பார்ட்னர் கூட சேர்ந்து பணி செஞ்சால் எல்லாருக்கும் வின் வின் அமையும் என்பதில் நம்பிக்கை. எதையுமே தனியாக செஞ்சிட முடியாது. அதே சமயம் யாரை பார்ட்னராக கொண்டு தொழில் செய்கிறோங்கிறதும் முக்கியம். வேல்யூஸ் ஒரே மாதிரி இருக்கணும், வளரணுங்கிற விஷன் இருக்கணும், ஒருத்தருக்கொருத்தர் சப்போர்ட் செய்கிற மாதிரியான சூழல் இருக்கணும், நம்பிக்கை நிறைய இருக்கணும், பேச்சுவார்த்தைகளில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும், சுயநலம் மட்டுமே இல்லாமல் இருக்கணும். இவை எல்லாமும் ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு தேவையில்லையா? ஆச்சி மசாலா குழுமத்தோட மட்டும் இல்லை, விவசாயிகளும் பார்ட்னர்ஸ் தானே. டெலிவரிக்காக ஸ்விக்கியோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்களே, அவங்களும் பார்ட்னர் தானே. அவங்களுடைய பையின் கிடைச்சாதான் நிர்ணயித்த கோலை நோக்கி போக முடியுங்கிற அந்த நம்பிக்கை. அதாவது வாடிக்கையாளர்கள் நம்மை நம்புகிற அளவுக்கு நாம் நடந்துக்கணும். 200 மீட்டிங்ஸ்னால் என்ன சும்மாவா? இதுவும் நமக்கு இன்னொரு பாடம். தொழில் நடத்த முதலீடு எவ்வளவு முக்கியம்னு தொழில் நடத்துகிற எல்லாருக்கும் நல்லாவே புரியும். அதை நல்ல கீரை எப்படி சமாளித்தாங்க, இல்லை எப்படி சமாளிச்சுக்கிட்டு வராங்க, அதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அதுவரை டை சென்னை மற்றும் ஆக்சிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம்.